நாம் ஒரு வீட்டிற்குள் அல்லது அலுவலகத்திற்குள் நுழையும் போது அது ஒழுங்கீனமான அல்லது அங்கும் இங்கும் பொருட்கள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தால் நம் மனதிற்குள் ஒரு சுளிப்பு அல்லது சலிப்பு வரும் தானே. அந்த வீட்டு அல்லது அலுவலக சொந்தக்காரரை கூட சற்று குறைவாக எண்ணக்கூடும். நம் பூமியும் ஒரு காலத்தில் இவ்வாறு தான் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும் தேவன் அதையும் அழகிய அற்புத பூமியாக மாற்றினார். அதை குறித்த கருத்துக்களை தான் இன்றைய வேத ஆராய்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கடந்த சில வருடங்களாக இந்த கண்ணோட்டம் பலரால் இழிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் வசனங்கள் 1 மற்றும் 2 இடையிலே ஒரு பெரிய பேரழிவு நிகழ்ந்ததாக நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த மாபெரும் படைப்பை பாருங்கள். இதற்கு ஏதோ நடந்திருக்கிறது. மனிதன் சந்திர மண்டலத்திற்கு சென்று வந்த பின்னரே அங்கே மனிதர்கள் வாழ முடியாத ஒரு வெற்றிடம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். தேவன் படைத்திருந்த பிரபஞ்சத்திலே திடீரென்று ஏதோ ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்குதான் மனிதன் வாழ்கிறான். எனவே பூமியை குறித்து தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்பது அங்கே தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் இருந்ததை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்பது சிறப்பான ஒரு வெளிப்படுத்துதல். ஒழுங்கின்மை என்பதற்கான எபிரேய வார்த்தை போகு என்பதாகும். இதன் பொருள் என்னவென்றால் அழிவு அல்லது வெற்றிடம் அல்லது ஒன்றுமில்லாமல் என்று கூறலாம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? வெறுமையாக இருப்பதற்காக தேவன் பூமியை உண்டாக்கவில்லை. வெறுமை என்பதற்கு இந்த வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே கிரேக்க வார்த்தை தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பிரபஞ்சத்தை ஒரு குழப்பமாய் படைக்கவில்லை, ஒரு உலகத்தை படைத்தார். இதைத்தான் ஏசாயா தெளிவுபடுத்த விரும்புகிறார். தேவன் தோகு வா போகுவை படைக்கவில்லை, ஆனால் இந்த உலகம் வா போகுவாக ஆயிற்று. தேவன் பூமியை மனிதன் வசிப்பதற்காக உருவாக்கினார். இந்த அழிவும் வெறுமையுமாயிருந்த இடத்திற்கு வந்து மனுக்குலம் வாழக்கோரிய இடமாக மாற்றியவர் கடவுள்தான். விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து இந்த காலத்திலே வாழ்கிற நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலேயும் பூமி மட்டுமே மனிதர்கள் வசிக்கத்தக்க ஒரு இடமாக இருக்கிறது. இந்த பூமி உருவமற்றதாகவும் வெற்றிடமானதாகவும் மாறியது என்றும் கடவுளின் ஆவி தண்ணீரின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் சொல்லும்பொழுது அது சந்திரனைப் போலவே மனிதன் வாழ தகுதியற்றதாக இருந்தது. இந்த பெரிய பேரழிவின் கீழ் முழு பிரபஞ்சமும் வந்ததாக நாம் நம்பலாம். அந்த பேரழிவு என்ன? இதை நாம் யூகிக்கத்தான் செய்ய வேண்டும். ஒரு படைப்பு அங்கே இருந்திருக்கிறது. விடியற்காலையின் மகனான லூசிபர் பரலோகத்திலிருந்து விழுந்த நிகழ்ச்சி தொடர்பானதாய் இது இருக்கலாம். நாம் சாத்தான் மற்றும் பிசாஸ் என்று சொல்கிறோமே, அவனோடு தொடர்புடைய ஒன்றாக இது இருக்கலாம். ஆனால் இந்த காரியங்களை குறித்ததான விளக்கத்தை தேவன் நமக்கு தரவில்லை. மிக குறைவான உண்மைகளையே தேவன் நமக்கு ஆதியாகமத்திலே கொடுத்திருக்கிறார். 2ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்ப்பது என்ன? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருப்பது என்றால் கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்து காப்பது போல பரிசுத்த ஆவியானவர் பூமியை காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் மீண்டும் மீண்டும் செய்யும் ஒரு பணியை அங்கே துவங்கினார் என்று சொல்லலாம். அதாவது மீண்டும் படைக்கும் ஒரு ஊழியம். அவர் இந்த ஒழுங்கின்மையான சூழ்நிலைக்குள்ளே வந்து மீண்டும் புதுப்பித்து சிருஷ்டித்தார் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இன்றும் இதைத்தான் செய்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியது நினைவில் இருக்கிறதா? பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இதற்கு அடையாளமாக ஞான ஸ்நானத்தை சொல்வீர்கள் என்றால் அதுவும் சரிதான். ஆனால் தண்ணீர் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரே அதை உண்டாக்கினவர். இந்த காரியங்களை எப்பொழுதும் நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக பூமி சிருஷ்டிக்கப்பட்டதை நாம் சிந்திப்போம். அண்ட சராசரங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது குறித்து முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் பூமியிலே ஏற்பட்ட ஒழுங்கின்மையும் வெறுமையும் குறித்து 2வது வசனத்திலே பார்த்தோம். தொடர்ந்து 3ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அவர் மீண்டுமாக உலகத்தை எவ்வாறு 6 நாட்களிலே சிருஷ்டித்தார் என்பதை சற்று விபரமாக பார்க்க போகிறோம். இங்கே பல காரியங்களை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மட்டுமல்ல, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படவில்லை, கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களிலிருந்து 6ஆம் நாளிலே மறுபடைப்பு செய்தார் என்று நாம் சொல்லலாம். அதாவது ஏற்கனவே இருந்த பொருட்களை கொண்டு அவர் மீண்டும் செயல்படுகிறார். இந்த பொருட்களை அவரே ஒருவேளை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக படைத்திருக்கலாம். தேவன் உயிரினத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்தார். உலகத்திற்காக அவர் மனிதனையும் உண்டாக்கினார். இந்த படைப்பை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாய் இருக்கிறோம். எனவே தான் ஆதியாகமம் இன்றும் நமக்கு ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. இது 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாள் என்று நாம் விசுவாசிக்கலாம். தேவன் என்ன கூறுகிறார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இங்கே உண்டாக கடவது, பிரிக்க கடவது என்பன போன்ற பல கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது படைப்பின் 10 கட்டளைகள் என்று இதை கூறுகிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். கடவுள் பேசியதாக நமக்கு சொல்லப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதுவே வேதத்தில் செய்யப்பட்டுள்ள அவருடைய முதல் வார்த்தைகள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். இதற்கான எபிரேய வார்த்தை ரக்யா என்பதாகும். இது காற்றாலான இடைவெளி தூரம் என்று சொல்லலாம். அதாவது ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? அதாவது தண்ணீர் நமக்கு மேலும் இருக்கிறது, ஆகவே மேலும் கீழும் இருக்கிற தண்ணீர் அகன்று போகும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார். அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. மழை அதிகம் பெய்யாத இடத்திலே வாழும் ஒருவர் வருடத்திற்கு 200 அங்குலம் மழை பெய்யும் இடத்திற்கு செல்வார் என்றால் அந்த அனுபவம் நிச்சயமாக அவர்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும். இதுவும் தேவனுடைய செயலே. தேவன் பூமியை உண்டாக்கிய காலத்திலும் மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் இடையிலே ஒரு பிரிவை உண்டு பண்ணினார். சரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இங்கே தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். சிலர் இதை பரலோகம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். வேத புத்தகத்திலே 3 வானங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்து பறவைகளை பற்றி பேசினார். அதுதான் இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள வானம் என்று நாம் சொல்லலாம். பின்னர் வானத்திலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன, அது 2வது வானம் என்று சொல்லலாம். மேலும் தேவன் வசிக்கும் 3வது வானமும் இருக்கிறது. எனவே முதல் அடுக்கு மேகங்கள் இருக்கும் இடம் மற்றும் பறவைகள் பறக்கும் இடம் என்று இந்த வானத்தை நாம் குறிப்பாய் சொல்லலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜனம் ஓரிடத்திலே சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார்.
அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்பொழுது கிடைமட்டத்தில் தண்ணீர் பிரிக்கப்படுகிறது. முதலாவது மேலே இருந்த தண்ணீர் கீழாக பிரிக்கப்பட்டது. இப்பொழுது தண்ணீர் நிலத்தின் மேலிருந்து தனியாக பிரிக்கப்படுகிறது. இது விஞ்ஞானத்திற்கு விரோதமானது அல்ல. நாம் குடியிருக்கும் இந்த பூமியின் மேற்பரப்பு முழுவதும் ஒரு காலத்திலே தண்ணீரால் மூடப்பட்டு இருந்தது என்பதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாத முன்னொரு காலத்தில் பூமியின் மேலே ஒரு நியாய தீர்ப்பாக அவ்வாறு தண்ணீர் இருந்திருக்கிறது. இதை குறித்து நாம் விவரிக்க நினைத்தால் நம்முடைய ஊகத்திலே தான் நாம் பேச முடியும். ஏனென்றால் இது குறித்து நமக்கு குறைவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு போதுமான அளவு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. சரி, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார் என்று வாசிக்கிறோம். இங்கே அவர் என்ன செய்ய துவங்குகிறார்? மனிதனை இங்கே வைக்கக்கூடிய ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லலாம். மனிதன் தண்ணீரில் வாழும் ஒரு உயிரினம் அல்ல. கடலிலே உள்ள ஒரு செடியிலிருந்து மனிதன் வந்தான் என்று சிலர் கூறிக்கொண்டிருந்தாலும், சிலர் சாய்வாக வைக்கப்பட்ட ஒரு வாளியிலிருந்து வெளியே வந்தான் என்று சொன்னாலும், அது எவ்வளவு சிரிப்பான ஒரு காரியம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். ஆதியாகமம் 1:11 பாருங்கள். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. நோவாவின் காலத்தில் வெள்ளம் வரும் வரை மனிதன் சைவ உணவை மட்டுமே உட்கொண்டான். அதற்காகத்தான் அவனுக்கு தேவன் பூமியிலே பயிர்களை உண்டாக்கி கொடுத்தார். அக்காலங்களிலே மனிதன் பழங்களையும் கொட்டைகளையும் உணவாக எடுத்துக்கொண்டான். எனவே 3வது நாள் தேவன் இந்த பூமியிலே தாவரங்களை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:12-13 பாருங்கள். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. ஆம், நான் வாசித்தது போல 3வது நாளிலே தேவன் புல்லையும் பூண்டுகளையும் தாவர வகைகளையும் கனி மரங்களையும் உண்டாக்கினார். வசனம் 14 பாருங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த காலகட்டத்திலே தான் தேவன் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார் என்று நாம் நினைக்கக்கூடாது. இவை எல்லாமே ஏற்கனவே இருக்கின்றன. அவைகளை அந்தந்த இடங்களிலே நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் கணக்கிடும்படியாக அவர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆதியாகமம் 1:15-16 பாருங்கள். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை ஆள தேவன் சூரியனை படைத்தார். அது தன்னுடைய பணியை சிறப்பாய் செய்கிறது. இரவிலே வலம் வரும்படியாக சந்திரனையும் அவர் வைத்தார். இரவில் வரும் நிலவும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லலாம். நிலவின் ஒளியிலே, அதாவது முழு நிலவிலே சிறப்பாக செய்யும் காரியங்களை மனிதர்கள் காலம் காலமாக திட்டமிட்டு செய்கிறார்கள். பௌர்ணமி அன்று ஊழியங்களுக்கு போகும் திருச்சபைகள் உண்டு. பௌர்ணமி அன்று ஆலய வளாகத்திலே ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கும் சபைகள் உண்டு. பௌர்ணமி அன்று சிறப்பு விருந்து ஒழுங்கு செய்யும் குடும்பங்களும் குழுக்களும் உண்டு. இவை மட்டுமல்ல, மேலும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். இது ஏதோ சிறிய காரியம் போல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு பெரிய வேலை இல்லையா? ஆனால் தேவனுக்கு அதுவும் ஒரு பெரிய வேலை அல்ல. போதகர் ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லும் பொழுது, தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், அதில் பாதி கூட அவர் முயற்சித்திருக்க மாட்டார், மேலும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி விட்டார் என்று கூறியிருக்கிறார். ஆதியாகமம் 1:17-18 அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார்.
கவனித்தீர்களா? வெளிச்சத்துக்கும் இருளுக்குமான வித்தியாசத்தை தேவனே இங்கே உண்டாக்கினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் இருளுக்கும் ஒளிக்குமான வித்தியாசத்தை அவரே தீர்மானிக்கிறார். இந்த நாட்களிலே மனிதர்களுக்குள்ளே பலர் சரியான காரியத்திற்கும் தவறான காரியத்திற்கும் வித்தியாசம் என்ன என்று கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனே இவை இரண்டிற்கும் இடையிலான கோட்டை போட்டுவிட்டார். மற்றபடி நமக்கு எது சரி எது தவறு என்று எப்படி தெரியும்? சரியானவை எவை என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ அவைகளே சரியானவை. தேவன் சில சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்திலிருந்து இருளை அவர் பிரித்திருக்கிறார். அதாவது சரிக்கும் தவறுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல இன்றைக்கும் அந்த வித்தியாசத்தை தேவனே சொல்லுகிறார், தேவனே எதிர்பார்க்கிறார், அவர் அதை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒளிக்கும் இருளுக்குமான வித்தியாசத்தை நாம் அறிந்தவர்களாக வாழ்கிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். இந்த அநேகர் தவறான காரியங்களிலே ஏன் உற்சாகமாய் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது தவறு என்ற உணர்வற்றவர்களாய் அவர்கள் செல்கிறார்கள். வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதும் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுதும் தவறுக்கும் சரியான காரியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் நமக்கு உணர்த்துகிறார். எனவே தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்புகிற ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது தனது உள்ளத்திலே தான் செய்தது தவறு, இனி இதை செய்யக்கூடாது என்ற உணர்வை பெற்றுக்கொள்கிறான். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். சரியான காரியத்தை அறிந்திருந்தாலும் அதை செய்வதற்கான பலனை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சரி, தொடர்ந்து ஆதியாகமம் 1 20-21 வசனங்களை பாருங்கள். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நமக்கு ஓரளவு வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் இப்படி சொல்வதனாலே எல்லாம் ஒரு சிறிய செல்லிலிருந்து வந்தது என்பதல்ல. தேவன் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒன்றை படைத்தார். அந்த ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று கூறினார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே ஜாதி ஜாதியாய் என்று வாசிக்கிறோம். ஜாதி என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகை மட்டுமல்ல, அதைவிட அதிகமானதை குறிக்கிறது. ஜாதி ஜாதியாய் என்பதை குறித்து சொல்வதற்கு ஒரு விஞ்ஞானி வார்த்தையை தேடிக்கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. வேதசாஸ்திர கல்லூரி பேராசிரியர் ஒருவர் இதற்கு ஆங்கிலத்திலே ஃபைலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் என்கிறார். இதை நீங்கள் அகராதியிலே பார்த்தால் அது ஒரு குழுவிற்குள்ளே ஒரு நேரடி வம்சாவளியை குறிக்கிறது. உதாரணமாக ஒரு குதிரையை மட்டுமல்ல, குதிரை குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு விலங்கையும் அது குறிக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட ஒன்றை படைத்தார். ஒவ்வொரு உயிரினத்தில் இருந்தும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து சீரழிவும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் கடைசியிலே தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். தேவன் ஒன்றை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் எதை செய்தாலும் அது நலமானதாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1 22 வசனம் பாருங்கள். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். நான் முன்பு மேற்கோள் காட்டிய ஒரு விஞ்ஞானி நமது பள்ளிகளிலே வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள படைப்பு சரித்திரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் நாரையை குறித்த ஒரு கட்டுக்கதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் என்று பார்த்தோம். வேதவசனம் கற்பனையிலே எழுந்த அந்த நாரை கதையையும் புறக்கணிக்கிறது. இந்த வசனத்தை நாம் கவனமாய் பார்த்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று கூறினார். அதுபோல பறவைகளும் பூமியிலே பெருக வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆதியாகமம் 1 23-25 வரை பாருங்கள். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும்
ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கே மீண்டும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுது என்கிற வார்த்தையை கவனிக்கிறோம். இப்பொழுது தேவன் தாவர வாழ்க்கையையும் விலங்கு வாழ்க்கையையும் மனித குலத்திலிருந்து பிரிப்பதை பார்க்கிறோம். இங்கே 3 வகைகளை நாம் பார்க்கலாம். கால் உள்ள மிருகங்கள், அடுத்து ஊர்ந்து செல்லும் விலங்குகள், அடுத்து பூமியின் ஜந்துக்கள். இவைகளைத்தான் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்று சொல்லுகிறார். இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு உண்மை வெளியாகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தேவன் படைத்தார். ஒரு ஜாதி மற்றொன்றாக மாறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், குரங்கு வேறொரு ஜந்துவிலிருந்து வந்தது, அந்த ஜந்து இன்னும் ஒரு ஜந்துவிலிருந்து வந்தது என்கிற கோட்பாடு இங்கே பொய்யாகிறது. மேலும் அவர் நமது சாயலிலே மனிதனை உருவாக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த உயிரினம் உங்களுக்கு மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று இல்லையா? ஏனென்றால் அவர்தான் உங்கள் தாத்தா, என்னுடைய தாத்தா ஆவார். இதன் பொருள் நீங்களும் நானும் உறவினர்கள்தான். முழு மனுக்குலமும் ஒரே குடும்பம் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 முதல் 25 வசனங்கள் வரை நாம் பார்த்தோம். இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன? கடவுள் குழப்பத்தை ஒழுங்காக மாற்றுகிறவர். எல்லாம் திட்டமிட்டு அழகாக நோக்கத்தோடு நடக்கிறது. தேவன் ஒழுங்கை விரும்புகிறவர் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் எதை செய்தாலும் ஒழுங்காக செய்கிறோமா, அல்லது வேலையை முடிக்க வேண்டுமே என்ற ஏனோதானோ என்று செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையான சகோதரியே, நீங்கள் எதை செய்தாலும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் செய்யுங்கள். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் படைத்ததற்கு பிறகு அது நல்லது நல்லது என்று கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இது பாவம் இந்த உலகத்திற்கு வரும் முன் இருந்த ஒரு நிலைமை. அப்பொழுது எல்லாமே முழுமையாக நல்லதாகவே இருந்தது. மனிதன் இன்னும் படைக்கப்படவில்லை. ஆகவே பிரபஞ்சம் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. மனிதனை படைப்பதற்கு முன் தேவன் அவனுக்கு தேவையானவைகளை ஒவ்வொன்றையும் கரிசனையோடு நேர்த்தியாக படைத்தார். இது தேவனின் அளவற்ற அன்பை காட்டுகிறது. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே என்று 10 முறை வருகிறது. ஒவ்வொரு உயிரினமும் தனித்தனியே மாற்றமில்லாமல் படைக்கப்பட்டது. இந்த 24 வசனங்களிலே தேவன் ஒரு குழப்பமான, இருண்ட, வெறுமையான உலகை ஒளிமயமான, ஒழுங்கான, உயிருள்ள, அழகுள்ள உலகமாக மாற்றுகிறார். அடுத்து மனிதனை படைத்து அதன் மேலே ஆளுகை செய்ய அழைக்கிறார். இதுவே படைப்பின் முதல் பாதி. மனிதனுக்கு ஒரு பூரணமான வீடு தயாரிக்கும் தேவனின் அன்பின் பிரம்மாண்டமான காட்சி. எனவே இந்த இயற்கை காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம், எந்த இயற்கை காட்சிகளை நாம் பார்த்தாலும் இவையெல்லாம் தேவனுடைய படைப்பு என்பதை நினைவிற்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, அவைகளின் அழகிற்காக, அது எத்தனை விதங்களிலே மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மேலும் உலகத்திலே உயிருடன் வாழும் ஜீவ ஜந்துக்களை கவனிக்கும் பொழுதும் தேவனுடைய படைப்பின் மகத்துவத்திற்காக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்காக படைத்து கொடுப்பதால் இவைகளை அழிக்காமல், கேடு விளைவிக்காமல் இவைகளை பாதுகாப்பதும் நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையை மாசுபடுத்துகிறவர்களுக்கு, இயற்கையை அழிக்க முற்படுகிறவர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. மிக நேர்த்தியாக தேவன் நமக்கு படைத்து கொடுத்த உலகத்தை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் மனிதனுடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எத்தனை அழகான இயற்கையை, எங்கள் உணவுக்கான பயிர் வகைகளை, மரங்களை, கனிகளை நீர் படைத்திருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கையை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய படைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த கிருபையை தாரும். உம்முடைய அன்பை உணர்கிற நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை எது திரளாய் ஜனிப்பித்தது? ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை எது திரளாய் ஜனிப்பித்தது? ஆப்ஷன் ஏ ஆகாயம், ஆப்ஷன் பி பூமி, ஆப்ஷன் சி ஜலம். இன்று நாம் எவ்வாறு ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த ஒன்றை தேவன் ஒரு அற்புத பூமியாக மாற்றினார் என்று பார்த்தோம். வெறுமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் இன்று நாம் தியானித்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறேன். இனி நீங்கள் வேதம் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் ஒரு புதிய பார்வையில் வாசித்து தியானிப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். நேரே தேவன் வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் அழகான பூமியாக மாற்றியது போல நம்முடைய மற்றும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் அழகாக மாற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.